வால்பாறை பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சோலையார் டேம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் புறப்பட்டு போனோம். இதுதான் பழைய பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் சோலையார் டேமுக்கு புறப்பட்டு போகும்போது வால்பாறையில் இருந்தால் சொன்னாங்க அதிக மழை வந்துட்டுருக்கு, அதனால் நீங்கள் பயணம் செய்ய வேண்டாம், ரொம்ப இடையூற மரங்களும் வந்துடுங்க அப்படின்னால சொன்னாங்க. இருந்துட்டாலும் நாங்கள் போய் வால்பாறை சோலையார் டேமை மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பயணம் செஞ்சோம். போகும்போது உண்மையாலுமே அதிகமான மழை பெஞ்சதுனால வாகனத்தை ஓட்டவே முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சுங்க. நாங்கள் வாகனத்தை ஓரமாக நிறுத்திட்டு மழை நின்ன பின்னாடி நாங்கள் அவ்வப்போது வண்டி நகர்த்தி அப்படியே போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஊர் அப்படியே அமைதியாகவும் பச்சை பசேர்னு இருக்கிற இடத்தமும் அங்கங்கே மக்கள் அப்படியே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு கண்களுக்கு ரொம்ப குளுமையாகவும் இனிமையாகவும் இருக்குங்க. இந்த சோலையார் டேம் போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா காட்டு பகுதியும் அந்த அடர்ந்த பகுதி பக்கத்தில் மக்கள் வசிக்கிறதையும் அங்கே இருக்கிற கடையிலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குங்க. இது சோலையார் டேம் ஓரத்தில் அப்படியே வசிக்கிற இந்த குடும்ப மக்களுங்க. அந்த சோலையார் டேம் ஓரமாக இவங்க ரொம்ப காலமாக வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சோலையார் டேமில் தண்ணி கொஞ்சம் இன்னும் சரியாக நிரம்பல, கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் மறுபடியும் அதை பார்க்க அப்படியே அந்த டேம் ஓரமாகவே அப்படியே ரோடு போகுதுங்க. போகும்போது பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு இருதயத்துக்கு ஒரு களிப்பை கொடுக்குங்க. எந்த ஒரு சிந்தனையும் நம்மளுக்கு மேலோங்காதுங்க. நம்மளோட இறுதிய சிந்தனை அப்படியே மாற்றி போடுங்க. அவ்வளோ ஒரு தூய்மையான இடங்க இது. இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடம். அவ்வப்போது அப்படியே குடும்பத்தோடு நம்ம பயணம் செய்யலாங்க. இந்த சோலையார் டேமில் நாங்கள் அந்த அணையோரமாக போய் அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தா அந்த டேமோட கொள்ளளவு ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. தண்ணி ஒன்றும் நிறையில. அதனால் அது இருந்துட்டாலும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நம்ம சந்தோஷமாக இருக்குதுங்க. அந்த வால்பாறை பகுதி மக்களை அப்படியே பார்த்துட்டு அந்த சோலையார் டேமில் இருக்கிற அந்த சைடு மக்களை எல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்தோம். இது சோலையார் டேமோட அணையோட மேல்மட்டம். இதுக்கு பின்புறம் இது அணைக்கு பின்புறம் அப்படியே கீழே இறங்கி கீழே அடிமட்டத்தை அந்த டேம் கட்டடத்தை அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் கீழே கிளம்பி போனோம். மழை அதிகமாக இருந்தனால அங்கங்கே நாங்கள் நின்று தான் நாங்கள் போனோம். எந்த ஒரு ஃபோட்டோவும் அதிகமாக எடுக்க முடியல. இந்த பகுதி பார்த்திங்கன்னா டேமுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணி வர்ற இடம். கொஞ்சம் கூட தண்ணி வரல, ரொம்ப கம்மியாக இருக்குது. டேமில் தண்ணி வறண்டு போய் இருக்குது. இருந்தாலும் பச்சையாக இருக்கும். பார்க்க மலைக்கு அதுக்கும் அப்படியே ரொம்ப பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லாமல் அமைதியாக அந்த ஊர் இருக்குதுங்க. பார்க்கும்போதே ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. பயணத்தை அப்படியே நாங்கள் போனதில் டேம் பார்க்கணுன்ட்டு நல்லா பார்த்துட்டு ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்துட்டேங்க.